15 மாவட்டத்திற்கு கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும், அதாவது மிக கனமழையே காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப என்னங்க மற்ற மாவட்டத்துல மழையே வராதா? வெறும் 15 மாவட்டத்துக்கு மட்டும் தான் மழை வருமா? அப்படின்னா, அப்படி இல்ல. எல்லா மாவட்டத்திற்குமே கனமழை உண்டு. என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவ நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாட்டுல. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை தீவிரமாகிட்டே தான் இருக்கு. பெய்யாத பகுதிகள் கொஞ்சம் கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்க பகுதிகள்ல மழை வரல அப்டின்னா, கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு எப்போ வரும் அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெறைய பகுதிகள் இதுவரைக்கும் மழையே கிடைக்காத பகுதிகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் 15 மாவட்டங்கள்ல மிக கனமழையினுடைய தீவிரங்கள் பதிவாகும். அந்த 15 மாவட்டங்கள் என்னென்ன அப்டின்னா, நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற மாவட்டங்கள். அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்திலயும் மிக கனமழை இருக்கு. நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் முதல் மிக கனமழைலாம் வரக்கூடிய நாட்கள்ல காத்திருக்கு. அப்ப எந்த தேதியிலங்க இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மற்ற மாவட்டங்கள் என்னாச்சு? 15 மாவட்டங்கள் முதல் மிக கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. மற்ற மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல்ல விட்டு விட்டு மழை பகுதியாக பதிவாகும். ஒரே நேரத்துல 38 மாவட்டங்களிலும் கனமழை எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாம் மழை பெய்யலையோ, அங்கெல்லாம் நமக்கு மழை வந்துகிட்டு இருக்கு. மழைன்னு சொன்னோனே எல்லாருமே மாலை 4 மணி, 5 மணிக்கு வந்து எதிர்பார்க்குறீங்க. மழை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்ல. இப்பல்லாம் நமக்கு மழையினுடைய நேரங்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கு. அதனால எல்லா நாட்களும் மாலை நேரங்கள்ல மட்டும் தான் மழை வரணும் அப்படிலாம் கிடையாது. அதிகாலையில வரலாம். இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் கனமழை வரலாம். எந்த நேரத்திலும் மழையினுடைய தீவிரம் பகல் நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் கண்டிப்பாக நமக்கு தமிழ்நாட்டுல மழை உண்டு. பகல்ல மட்டும் வெயில் இருக்கும். மாலை, இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை இந்த நேரத்துல எந்த நேரங்கள் வேணாலும் மழை இருக்கலாம். ஆனா கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க, "நாங்க மாலை நேரங்கள்ல நாங்க காத்திருந்தோம் மழைக்காக. ஆனா எங்க ஊர்ல நள்ளிரவுல வந்துகிட்டு போகுது" அப்படின்னு சொல்லி தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுதான். எந்த நேரத்திலயும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வர வாய்ப்புகள் இருக்கு. மற்ற மாவட்டங்களும் கொஞ்சம் உஷாரா இருங்க. சரிங்க, எந்த தேதியிலங்க பயங்கரமா மழை வரப்போகுது அப்படின்னா, அதையும் நம்ம தொடர்ந்து சொல்ல தான் போறோம். நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. மறக்காம தேதிகளையும் குறிச்சுக்கோங்க. கடுமையான ஒரு எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டத்துல சரியா மழை பதிவாகலையோ, ஆனா 60% மழை இல்ல. தமிழ்நாட்டுல 40% மட்டும் தான் நமக்கு மழை இதுவரைக்கும் வந்திருக்கு. அதுவும் பகுதியா தான் வந்திருக்கு. மாவட்டம் முழுவதும் சரியா பெய்யல. இருந்தாலும் இன்னும் 60% பகுதிகளுக்கு மழை வராத இடங்களுக்கும், இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். முதல்ல எங்கெல்லாம் மழை வரலையோ, அங்க தாங்க மழை பொழிவு ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து பதிவாக போது. எந்த தேதிகள் அப்படின்னா, மே 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை அதிக மழை பொழிவு தமிழ்நாட்டுல இந்த மே மாதத்துல பதிவாக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாள் இருக்கும். இந்த நாள்ல தான் ஹையஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அதிகபட்ச மழை பொழிவு அப்படின்னா, அது எந்த நாள்ல பதிவாகும்னா, மே 14, 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகள். இந்த நாட்கள்ல இந்த மே மாதத்திலேயே அதிகப்படியான மழை பொழிவுகள் பதிவாகக்கூடிய நாட்கள்னா, மே 14லிருந்து 17க்குள்ள தான் அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது. 18 வரைக்கும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாவே இருக்கும். அந்த 15 மாவட்டங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில மிக தீவிரமான மழைலாம் காத்துட்டு இருக்கு. அதனால விவசாயிகள் தஞ்சை, நாகை, திருவாரூர் கவலைப்படாதீங்க. உங்களுக்கெல்லாம் நமக்கு அதிகப்படியான மழை பொழிவு வரக்கூடிய நாட்கள்ல இருக்கு. தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் தீவிரமா இருந்தாலும், மழை வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும், தமிழ்நாட்டிற்கும் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது அப்படியே விலகி போனா தான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். ஒருவேளை தமிழ்நாட்டிற்குள்ள நுழையும் பொழுது, இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் அதிக மழை கிடைக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்போம் வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும். மே 14 முதல் 18 வரை அதிக மழை பொழிவு கண்டிப்பா இருக்கு. மிக கனமழை. எத்தன சென்டிமீட்டர் ப்ரோ மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, 15லிருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல பதிவாகும். பெரும்பாலும் பதிவாகக்கூடிய மழை அளவுகள் 6 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் பெரும்பாலும் பதிவாகக்கூடிய மழை பொழிவாக இந்த தேதிகள்ல எதிர்பார்க்க முடியும். சில நேரங்கள்ல சென்னை போன்ற பகுதிகளெல்லாம் வந்து வானம் மேகமூட்டமா இருக்கு. மழை வர மாரி இருக்கு. ஆனா மழை வரதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்துல வெயில் தாங்க கொளுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மழையே வரமாட்டேங்குது அப்படின்னும் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த பகுதிகள்ல மழை வரும். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல எங்கெல்லாம் மழை வரலையோ அவங்கெல்லாம் வந்து கமெண்ட் போடுறீங்க.
மழை வந்த மாவட்டங்களும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல மழை வந்தாலும் கமெண்ட்ல நீங்க வந்து தெரியப்படுத்தினா தான் மற்றவர்களுக்கும் அது தெரியும். ஏன்னா நெறைய பேர் வந்து மழை வரல அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ல போட்டுறீங்க. ஆனா இருந்தாலும் இன்னும் ஒரு சில பேர்லாம் போட்டிருந்தீங்க. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்கள் இங்கெல்லாம் அருமையான மழை வந்துச்சு. இரவு நேரங்கள் நள்ளிரவு 12 மணி, 1 மணிக்கெல்லாம் கமெண்ட் போடுறீங்க. ஏன்னா நம்ம நேரங்கள் பார்க்குறோம். எந்த டைம்ல நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதிக கமெண்ட்ஸ் வந்து 1 மணி, 2 மணிக்கெல்லாம் வந்து வந்திருக்கு. ஏன்னா காரணம் அந்த நேரங்கள்ல பாருங்க மழை பொழிவு தமிழ்நாட்டுல அதிகரிக்க ஆரம்பிக்குது. நேரம் நமக்கு முக்கியம் இல்ல. மழை தான் நமக்கு முக்கியம். அந்த கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக உறுதியாக வந்து பதிவாகிரும். மாற்றம் கிடையாது. இப்ப நேற்றைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில பெய்த மழை அளவு பொறுத்தவரைக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில 9 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்ல 9 சென்டிமீட்டர் மழை பொழிவையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இது தீவிரமடையும். இப்போ நமக்கு விழுப்புரம் மாவட்டங்கள்ல மழை வந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சியில கூட சில இடங்கள்ல மழை வந்திருக்கு. கடலூர் மாவட்டங்கள் எல்லாம் விட்டு, விட்டு அவ்வப்போது மட்டும் மழை பதிவாயிட்டு இருக்கு. கடலூர் மாவட்டத்தில நகர பகுதிகள்ல மட்டும் ஆங்காங்கே மழை பொழிவுகள் வந்திருக்கு. ஏதோ சில இடங்கள் மட்டும் தான். அதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? 40% மட்டும் மழை பதிவாகிட்டு, 60% மழை பெய்யறதே இல்ல. ஆனா இந்த நிலைமை எல்லாமே முடிவுக்கு வரும். சீக்கிரமாவே இந்த நிலைமை முடிவுக்கு வரும். அங்கொன்றும், இங்கொன்றும் பெய்யக்கூடிய மழை எல்லாமே தமிழ்நாட்டுல முடிவுக்கு வந்து, அனைத்து பகுதிகளுக்கும் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப தீவிரமாகும் நண்பர்களே. லைக் பண்ணுங்க. எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வானிலை அறிவிப்புகள் நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறோம். இதுல வந்து வங்கக்கடல் பகுதிகள்ல புயல் சின்னங்கள் உருவாகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதிகள்ல உருவாகும். அது மேலும் தீவிரமடையும். கடலுடைய அதாவது கடல் பகுதிகள்ல கொந்தளிப்பு அதிகமா இருக்கும். கடல் சீற்றம் வந்து அதிகமாக காணப்படும். ஏற்கனவே கடந்த நாட்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த கன்னியாகுமரி போன்ற பகுதிகள்லாம் கடல் வந்து ரொம்ப சீற்றமா காணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம கடலோர பகுதிகள்லாம் கடல் கொந்தளிப்பாக இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல இந்த கடற்கரைக்கு போகுறத பெரும்பாலும் தவிர்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா, இப்ப அடுத்து வரப்போகிற இந்த மே 14ஆம் தேதியிலிருந்து 17, 18 தேதிகள் வரைக்கும் நமக்கு இந்த தாழ்வு பகுதிகள் அப்படிலாம் நமக்கு இந்த வங்கக்கடல்ல உருவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால, சற்று கடல் சீற்றம் அடுத்த வாரத்துல இன்னும் அந்த கடல் சீற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். கவனமா இருந்துக்கோங்க கடற்கரைக்கு செல்றவங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் தீவிரமான மழை பொழிவு. தென்மேற்கு பருவமழை நெருங்கியாச்சு. கேரளாவுலாம் பயங்கரமான மழைங்க. பயங்கரமான மழை வந்துட்டு இருக்கு. கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகள்ல. பெங்களூர்லாம் கேட்டிருந்தாங்க. பெங்களூர் ஃபோர்காஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. பெங்களூர்லயுமே நமக்கு மிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல உங்களுக்கு மழை பொழிவு நீங்க எதிர்பார்த்தத விட அதிகமாவே கிடைக்கும் பெங்களூர் பகுதிகள்ல. அதுக்கப்புறம் கேரள கடலோர பகுதிகள்லாம் மிக கனமழை முதல் அதி கனமழையே காத்திருக்கு. ரெட் அலர்ட்டே கொடுக்கலாம் கேரளாவுல. அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். பல மாவட்டங்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், கேரள, தமிழகம் எல்லையோர பகுதிகள், தமிழக, ஆந்திர எல்லையோர பகுதிகளோட மழை வந்து தீவிரமாயிருக்கு. சித்தூர், திருப்பதி போன்ற பகுதிகள், திருப்பதி, சித்தூர், நெல்லூர் போன்ற பகுதிகள், ஆந்திர பகுதிகள்லாம், தமிழக, ஆந்திர எல்லையோர இடங்கள்லாம் கனமழை இரவு நேரங்கள்ல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. அதேபோல தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள், இந்த ஒசூர், தேன்கனிக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமாக தொடங்கியிருக்கு. படிப்படியாக மழை முன்னேறும். அனைத்து இடங்களுக்கும் கனமழை தீவிரமாகும். எல்லையோர பகுதிகளுக்கு மட்டும் மழை கிடையாது. தமிழ்நாடு முழுவதுமாகவே கண்டிப்பா மழை இருக்கு. உறுதியா நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம். லைக் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.